புஷ்வாக்கியா புஷ்வாக்கியா. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாதாள காளி பத்திரகாளி பாதாள முனி. இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டு, இங்க தோண்டுங்கடா, தோண்டு. தோண்டுங்க வேமா, தோண்டு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். 8500 தான் வரும். சரி, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு. சரி, ஒரு நல்ல காரியத்துக்காக. சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். சரி, இது எங்க பரம்பரை செயின். என்கிட்ட இருக்கிற ஒரே பொருள் தான். நான் பசி பட்டி அந்த கூட இதை வித்தது இல்ல. இது அதை விட முக்கியமான காரியம். அதனாலதான் விற்க வந்தேன். நீ கொஞ்சம் தயவு பண்ணி பெரிய மனசு வச்சுனா ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். சரி, பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஒரு 500 ரூபாய் சேர்த்து 9000 ரூபாய் தரான். சரி, கொடுங்க. இந்தா. அந்த பணத்தை குடுறா. இது ஏன் பணம்? நான் தர மாட்டேன். நீ பணத்தை குடுக்கல, உன்னை உயிரோட விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இந்த பணத்தை நான் தரமாட்டேன். தரமாட்டேன், நான் தரமாட்டேன். செய்யறத செஞ்சுட்டு அடிக்கிறாங்கங்கறியா? பாருங்க சார் அநியாயத்தை. இவன் ஒரு அப்பா, இவன் பணத்தை புடுங்கிட்டு திருப்பி தர மாட்டேங்க. அவன் நகை வித்த அந்த கடைக்கு நீ போற, போயிட்டு அங்க நீ சொல்ற. ஓகே, யாருது? சிக்கு, நான் முச்சாமி வந்திருக்கேன். சீக்கிரமா கதவை தர. கதவை சிக்கு. என்னங்க இந்த நேரத்துல? கை நீட்டு. இதுல 10,000 பணம் இருக்கு, பத்திரமா வச்சுக்க. இப்ப எதுக்குங்க பணம்? உன் கண்ணு ஆபரேஷனுக்கு. விடிஞ்சப்புறம் கொண்டு வந்திருக்கலாமே. விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இருக்கிறதா இல்லையா தெரியலையே. என்னங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நான் அப்புறம் வந்து சொல்றேன். இப்ப நான் அவசரமா வெளியூர் போறேன், வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள அந்த பணத்தை வச்சு நீ கண்ணு ஆபரேஷன் பண்ணிக்க. எனக்காகலாம் காத்திருக்க வேணாம், நான் போறேன். என்னங்க என்னங்க, அதுக்குள்ள போயிட்டீங்களா? பாவம், அவர் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. சொந்த படம் சார். உனக்கு திடீர்னு கண் பார்வை வந்துருச்சு வச்சுக்க, நீ முதல்ல யார பார்க்கணும் ஆசைப்படுவ? அது வந்து எனக்கு தெரியும். வண்ணனே, அது வந்து என் முத்துசாமி. ஏய், பணத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்க? சொல்லுடா. என் உயிர் போனாலும் நான் சொல்ல மாட்டேன். யாரு? நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணப்பன். எதுக்காக வந்துருக்கீங்க? புஷ்பானந்த சுவாமி மனுஷன் ஜெயில அடைச்ச மாதிரி அடைச்சு போட்டு அது சொல்றீங்க. ஒரு 100 ரூபாய் அதிகமா வச்சுங்க. என்ன பத்தி அவர்கிட்ட நீண்ட தூரம் சொல்லி வைங்க. இவ்வளவு தூரம் போதுமா? ஆமாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க. கான்ட்ராக்டர் கண்ணப்பன். கண்ணப்பா, எங்கப்பா இருக்க? சிஸ்டர், 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 கொஞ்சம் நில்லுங்க. இந்த அட்ரஸ் பாருங்க. ஏங்க சிஸ்டர்,
கான்ட்ராக்ட் கண்ணப்ப விடி தானே இதானா? வாட்ச்மேன் நல்லா கேட்டுக்க, உனக்கு ஒரு 200 ரூபாய் தரேன். அவரை பத்தின டீட்டெயில் எனக்கு வேணும். மெதுவா கண்ணை திறந்து பாருமா. முத்துசாமி, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என் கண்ணு கட்டாவத்த உடனே முதல்ல உங்களை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க வரவே இல்லை. ஏங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க. எனக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் முதல்ல பார்க்கும்போது இப்படி பேசாம இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? இதோ பாருமா, இன்னைக்கு ஜூன் 1. அவர் மௌன விரதம், யார்கிட்டயும் பேச மாட்டார். இவர் தான் உங்க கண் ஆபரேஷன் பண்ணவரு, டாக்டர் ராஜா. டாக்டர் ரொம்ப நல்லவர். உங்க கண்ணு கட்ட அவுத்த உடனே உங்களை கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டுறதா டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் வரட்டுமா? அப்போ ஏன் முத்துசாமி? இன்னைக்கு இவ்வளவு நல்ல பாடம் தெரியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி குட். உனக்கு பாடகி ஆக வேண்டிய எல்லா தகுதியும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் மியூசிக் டைரக்டர் இருக்கான். அவனை போய் பார்ப்போம். ஒருவேளை ஷாலினி எதிர்காலத்துல பெரிய பாடகி ஆகலாம் இல்லையா? என்னமா வருதியா மியூசிக் எனக்கு? ககரி ககாச மகரி மகாச சின்னகா பெரியகா கோ அளவுடு. கக கக பாப்பா பாப்பா கக. நீயா ராஜா? என்னடா திடீர்னு? என்னது மியூசிக் திருட்டா? யார் சொன்னா? அதெல்லாம் இல்ல. இங்கிலீஷ் பாட்டெல்லாம் அப்படியே போட்டா இங்கிலீஷ் நம்ம மக்களுக்கு புரியாது. அதை எப்படி தமிழ்ல போடலாம்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நீ மாறவே இல்லையே. எதுக்கு மாறணும்? அப்ப ஒரு பேர் சேம் டைப். டேய், நான் கொடுத்த இங்கிலீஷ் கேசட்ல இருந்து மியூசிக் திருடி நீ பெரிய ஆள் ஆயிட்ட. நான் எப்படி உன்னுடைய சம்பாத்தியத்துல எனக்கு 50-50 வரணும் தெரியுமா? என்னப்பா திடீர்னு வந்து பங்கு கேக்குறேன்னு? எனக்கே ப்ரொடியூசர் 50 தான் தரான். அதுல நீ 50 கேட்ட ஒரே ப்ராப்ளம். அதோட இப்பெல்லாம் பேமெண்ட் ரொம்ப பிரஸ் பண்ணி கேட்டாக்கா ஒரிஜினல் கேசட்டே 25 ரூபாய் தான்றானுப்பா. திருடவே முடியல இப்பெல்லாம். எல்லாரும் எம்டிவி பாறாங்களா? எல்லாம் தெரியுது எல்லாருக்கும். அது சரி, நல்ல திறமை இருந்தா பாட சான்ஸ் கொடுப்பியா? ஏன்டா டேய், உனக்கு ஏன்டா விபரீதாச? அப்படி நீ பாடி இந்த ஆடு மாடு கழுதை கண்ணுக்குட்டி எல்லாம் இங்க வரணுமா? முதல்ல ஒரு பாட்டுவீங்க, அப்புறம் எல்லா டைட்டில் சாங் நானே பாடுறேன். ஐயோ, எனக்கு இல்லப்பா, இன்னொருத்தருக்கு. யார் அது? இந்த வெளிய இருக்காங்க, கூப்பிடுறேன். என் வீட்டுக்கு வரதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்? முதல்ல உள்ள வர சொல்ல வேண்டியதானே? உள்ள வர சொல்லிருப்பேன். உனக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தெரிஞ்ச பரவாயில்ல. பத்தியா என்ன வர சொல்லு. ஷாலினி. ஷாலினி பொம்பளை அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்டைல். அங்கெல்லாம் 2 பேர் வச்சாதான் ஹிட் ஆகுது. ஏன்பா ஹீரோயின் மட்டும் நார்த் இந்தியன் வேணும்ன்றீங்க? மியூசிக் டைரக்டர் அப்படி இருக்க கூடாதா? வணக்கம் வணக்கம். யார் யாருக்கு பாடுவா? நல்லா பாடுவாங்கறத நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. சும்மா இருக்கே நீ? உன் சங்கீத நாலேஜ் எல்லாம் எப்படி? சாஸ்திரிய முறைப்படி சங்கீதம் கத்துட்டு இருக்கிறியா நீ? பரவாயில்லைங்க, ஏதோ ஓரளவுக்கு தெரியும்.